ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. இன்னைக்கு நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லவ் ஃபர்ஸ்ட் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருந்தோம் இல்லைங்களா? சாரிங்க, அது ட்ராமா பேர் கிடையாது. ட்ராமா பேர் என்னால சொல்ல முடியாதுங்கிறதுனால சொல்றேன். அதோட அடுத்த 2 எபிசோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபிசோட் 5 and 6. கடைசியா நம்ம எதோட விட்டுருந்தோம் அப்படின்னாங்க, முதல் காதல் எகைன் அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதனாலும் நம்மள பார்க்காம போனோம் அப்படிங்கறதுல தெரிஞ்சாலும் பாவம் நம்ம ஹீரோயின் ஜெயாவால அதை ஏத்துக்க முடியறது இல்ல. ஏன்னா அவளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? பட் அது எதுவுமே வந்துட்டு சூபினுக்கு தெரியாது. அதனால இப்படி எல்லாம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்கிறப்ப கடைசியில ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த கதையை கம்ப்ளீட் பண்ணலாம், எண்டிங்க கரெக்டா ப்ராப்பரா ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கும் வராங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்போ ரொமான்டிக் சீன் எழுத வேண்டியதாக வருது. அதுல நம்ம ஜெயா டிஸ்டர்ப் ஆறா. தன்னை தேடி வர சூபினை போயிட்டு கிஸ் பண்ணிடுறா. இவங்களோட ஃபர்ஸ்ட் லவோட ஃபர்ஸ்ட் கிஸ் அப்பதான் நடக்குது. அதோட தான் நம்ம டிராமா வந்து கடைசியா என் பண்ணிருந்தோம். அதுக்கடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூ பாத்துக்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்படி ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணது யாரு? நம்ம ஹீரோயின் ஜியா தான். அதுக்கப்புறம் விலகி வர்றதும் அவங்க தான். என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, ஒரு மாதிரி இருக்கு, ஃபேஸ் பண்ண முடியல. அங்கிருந்து அவங்க பாட்டுக்கு போறாங்க. சூப்பின் இருந்துட்டு, இதை பாரு, கொடையாவது எடுத்துக்கோ, என்னை பார்க்க உனக்கு எம்பாரசிங்கா இருந்தது அப்படின்னா பரவாயில்ல, மழையில நனைஞ்சிருவ, கொடை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வருவாரு. ஆனா நம்ம ஜியாவால ஃபேஸ் பண்ணவே முடியல. அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல, அதுக்கு இதுக்கு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏன்னா இந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருந்தப்போ எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அதனால நான் தெரியாம கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளோட சூபினுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. இந்த பாரு, நீ எனக்கு கிஸ் பண்ணப்போ நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட நான் அப்பாலஜிஸ் கேட்கல, ஆனா அதுக்கு இப்படி எல்லாம் விளக்கம் கொடுக்காத. இதை பாரு, நீ விளக்கம் கேட்கலனாலும் நான் கொடுக்கணும். அந்த இடத்துல ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருந்தப்போ யாரா இருந்தாலும் தான் கிஸ் பண்ணிருப்பேன் அப்படிங்கிறப்போ அது சூபினை இன்னுமே ரொம்ப ஹர்ட் பண்ணிருது. உன்னை தேடி நான் வந்தேன் ஜெயா, அதனாலதான் நம்ம ஃபர்ஸ்ட் லவ் எல்லாம் மண்டக்குள்ள போய் டிஸ்டர்ப் ஆகி நீ எனக்கு கிஸ் பண்ணிட்ட. அதுக்கு இப்படிலாம் நீ விளக்கம் கொடுக்காத அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு ரூம்குள்ள போயிருவாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு இல்லையா? அதனால இப்போ இவர் வந்து ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாருங்க. அங்கதான் வந்து இவங்க டெய்லியும் அந்த ரைட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. கோவத்துல ரூம்குள்ளேயே இருந்துட்டு, நீ கிளம்பலாம், நீ அவ்வளவு எம்பாரஸா ஃபீல் பண்ற அப்படிங்கிறப்போ, என்ன நீ இவ்வளவு ஹர்ட் பண்ற அப்படிங்கிறப்போ நீ தாராளமா இங்கிருந்து கிளம்பலாம், வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவங்களுக்கும் கோவம் வந்துடுது. என்ன, நான் என்ன போகாம இருக்க போறேன், கிளம்பதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. ஆக்சுவலா நடு ராத்திரி மாதிரி ஆயிடுச்சு. அதனால தனியா வந்துட்டு ஜியா வீட்டுக்கு போவாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கு கால் பண்றாங்க. இவங்க எல்லாம் இருக்கிறது ஒரே ஊர் தாங்க. சோ இவங்க வீட்டுக்கு வந்து நடந்து போகிற தூரம் தான். தம்பியும் பாதி வழியில வருவாங்க. இந்த மாதிரி சுபின் தான் வந்து எனக்கு கால் பண்ணா, நீ தனியா வரும், உன்னை பிக்கப் பண்ணிக்க சொன்னா அப்படிங்கிறப்போ அதெல்லாம் கால் பண்ணி சொல்றானா. சரி, அம்மா இங்க அப்படிங்கிறதுக்கு, அம்மா ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காங்க அப்படிம்பாங்க. இந்த பேக் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ, நான் வந்து அம்மா கிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க அம்மா பசிக்குதுன்னு சொல்றப்ப அவங்க சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கும் தெரியும் சூபின் கூட தான் போயிட்டு அந்த ரைட்டிங் ஒர்க் எல்லாம் பாத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கும் நல்லாவே தெரியும். இவங்களுக்குள்ள வந்து ஒரு கில்ட் இருக்கு. பொதுவா மேக்ஸிமம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த கில்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல தான் பெத்த குழந்தைங்களை நம்பாம அவங்க கனவுக்கு முட்டுக்கட்ட போட்டுருவாங்க. கடைசியில அந்த கனவு அடைய முடியாம தன் குழந்தைங்க படுற கஷ்டத்தை பார்த்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமாக நீ வந்து உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப அதான் ஜியாவோட அம்மாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பாஸ்புக்கையும் சீலியும் கிட்ட கொடுத்த, இந்த பணம் எனக்கு வேண்டாம், நீ ஏன் வச்சுக்கோ, நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அந்த ஆக்சிடென்ட் ஆனதுல கால்ல உனக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. நீ அதுக்கப்புறம் நார்மலா நடக்க ஆரம்பிக்கிறதுக்கே வந்து பல மாசங்கள் பிடிச்சிச்சு. ஆனாலும் ஸ்டடிஸ் பாதிக்கப்பட்டுச்சு. நீ எவ்வளவு கஷ்டப்படுற அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நிறைய வாட்டி உனக்கு அதுல வலி ஏற்படுது. ஆனா அப்படி வலி ஏற்பட்டப்போ கூட அதை நீ காட்டிக்கிறது இல்லை. எனக்கு ரிப்போர்ட்ல இருந்தப்போ நிறைய இடத்துக்கு போக வேண்டி இருக்கு, ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு இல்லைங்களா? அப்பெல்லாம் அந்த அடிப்பட்ட கால் வலிக்கும். ஆனா வலிக்காத மாதிரியே ஜெயா நடந்துப்பாங்க. ஆனா அது பெத்தவளான எனக்கு வந்து நல்லாவே தெரியுது. தயவு செய்து உனக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லு. ஆமா, நீ பாதிக்கப்பட்டிருக்க, கஷ்டப்படுறேன்னா அப்படி சொல்லு. எங்கிட்டயும் வந்துட்டு நீ ஓகேவா இருக்கிற மாதிரி நடிக்காது. இந்த பணத்தை நீயே வச்சுக்கோமா, எனக்கு இந்த பாஸ்புக் இதுக்குள்ள இருக்க பணம் எல்லாம் வேண்டாம். உனக்கு பிடிச்ச லைஃப நீ வாழு, உனக்கு என்னவாகணும் நீ ஆசைப்படுறியோ அந்த மாதிரி இரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டோரி இது மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீ சூபின் கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன்னு எனக்கு தெரியும். அவன் கூட நீ ஒர்க் பண்ற அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதோ அவனுக்கு தெரியறது நல்லது, அதை நீ சொல்லிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பக்கமாக சோபின் ஜாக்கிங் வந்துட்டு இருப்பாங்க. சரி, அப்படியே பாட்டிமாவை பார்க்க போலாம் அப்படின்னு போறப்பதான் தெரிய வருது பாட்டிமா அங்க மயக்க மூட்டு விழுந்து கிடப்பாங்க. உடனே அவங்க எடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்ன எதுன்னு பாக்குறதுக்கு அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இவங்க 2-3 நாள் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இருக்கட்டும். சாரி, டாக்டர் சொல்லுவாங்க 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்கட்டும், நிறைய டெஸ்ட்ல எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக சூபின் என்ன யாருன்னு தெரியல ஏன்னா அந்த டாக்டர் கேக்குறாங்க. கடைசியில பார்த்தா இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளோட ஜெயா வந்து இந்த டைரக்டர் ஆகணுங்கிறதுக்காக வீடியோல எடுப்பா இல்லைங்களா? அதுக்கெல்லாம் இந்த பொண்ணு கோஆபரேட் பண்ணிருப்பாங்க. ஜியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. அதுக்கப்புறம் தான் நம்ம சுபின்க்கு ஞாபகமும் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க கூட ஒரு பையன் படிச்சிருப்பாங்க. அந்த பையனை தான் இந்த டாக்டரும் வந்து கல்யாணமும் பண்ணிருப்பாங்க. அதுவும் வந்து நம்ம சுபினுக்கு ஷாக்கா தான் இருக்கு. நீங்க 2 பேருமா லவ் பண்ணீங்க, நீங்க 2 பேருமா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஷாக்கிங்கா பாப்பாங்க.
அதுக்கப்புறம் வேற ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டாக்டர் வந்து கூப்பிடுறப்போ அவர் சொல்லிட்டு போவார், இந்த மாதிரி பாட்டிமா தனியா இருக்காங்க அப்படின்னா கூட யாராவது இருக்கிறது நல்லது, கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இந்த பக்கமாங்க நிறைய வந்துட்டு சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்காங்களாமாங்க இந்த ஹானாவோட அம்மா. அவங்களுக்காக அவார்ட் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹானா வந்து கூட வந்திருப்பா. ஹானா வந்து இப்போ ஒரு கம்பெனியோட கான்ட்ராக்ட் போட்டிருப்பா. அது எப்ப முடியும் ஏது முடியும் அம்மா கிட்ட கேட்கறதுக்கு. அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு யோசிக்கிற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்ன வந்து இருந்தாலும் நீ நடிக்கதான் போற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் வாங்கிக்க போவாங்க. ஸ்டேஜுக்கு போனதும் நான் வந்து பொது சேவை செஞ்சு அப்படிங்கிறதுக்காக எனக்கு அவார்ட் கொடுக்குறீங்க, அந்த அவார்ட் நான் எப்படி போக வேண்டியது, என் மகளான ஹானாக்குது அப்படிங்கிறப்ப ஹானா அங்க இருந்து எழுந்து போயிருவாங்க. என் பொண்ணுக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, அதனாலதான் டைரக்டர் கால் பண்ணனால அவசரமா எழுந்து போறா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அம்மா ஒரு சமாளிபிகேஷன் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் சூபின் இருக்காங்க இல்லைங்களா, அவருக்கு வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாம் லாண்ட்ரி போட்டிருப்பாங்க. அது கிடைச்சிருச்சு. இவர் இன்னும் ஹோட்டல்ல தாங்க தங்கிட்டு இருக்காங்க. அப்ப லாண்ட்ரி பண்ணிட்டு கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, சார் லாண்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பட் உங்க ஷர்ட்டோட ஷோல்டர் கிட்ட வந்து ஒரு கரை இருக்கு, அது போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பாக்குறப்பதான் தெரிய வருது, ஓகே லிப்ட்ல வந்து தெரியாம நம்ம இந்த பொண்ணை இடிச்சிட்டோம், இந்த பொண்ணு வந்து கிஸ் பண்ற மாதிரி நம்ம ஷோல்டர்ல இந்த ஷர்ட்ல வந்து லிப்ஸ்டிக் கரை பட்டுடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எழுதிட்டு போனது அந்த பொண்ணோட மொபைல் நம்பர் தான், நம்ம இதை பார்க்காம லாண்ட்ரிக்கு போட்டுட்டோம் அப்படிங்கிறது புரிய வருது. நல்லா தோச்சதுக்கு அப்புறமாக கூட அந்த லிப்ஸ்டிக் கரை லைட்டா இருக்கு, அந்த மொபைல் நம்பர் எழுதுனது லைட்டா தெரியுது. அதை வச்சு அந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க, மீட் பண்றதுக்கு வானும் சொல்றாங்க. இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே அப்போ நீங்க அந்த லிப்ஸ்டிக் கரைக்கு கீழே இருக்கிற மொபைல் நம்பர் பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க வந்து அதை டிரை வாஷ்க்கு கூட எவ்வளவு காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு முன்னாடி மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க. ஏன்னா கடைசி அந்த பொண்ணு வந்து இவரை பார்த்தப்ப கூட நம்ம வெளியே போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா இல்லையா, அப்பதான் இவர் வந்து ஹலோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி பேசியிருந்திருப்பாரு. அதனால அது கட்டா இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ சரி இந்த பொண்ணை போய் பார்க்கலாம், அவருக்கு தோணுது பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்க்கவும் செய்யறாங்க. ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. அப்பதான் அந்த பொண்ணுகிட்ட இவரும் சொல்லுவாரு, ஆக்சுவலா எனக்கு பார்ட்னர் எல்லாம் கிடையாது, நீங்க யார் என்னன்னு தெரியாது, திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு டைம் இருந்தா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன கூப்பிடுறப்போ எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டா இருந்தது, அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்ப என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கால் பண்ணிருந்தான், அவனை வந்து என்னோட லவ்வர் மாதிரி வச்சுட்டு உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. அண்ட் தென் இவங்களும் ரிப்போர்ட்டர், ஒரு பெரிய நியூஸ் சேனல்ல ஒர்க் பண்றாங்க. அது எல்லாமே தெரிய வருது. நிறைய காமனான விஷயங்கள் எல்லாம் பேசிக்கிறப்போ இவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் ஏற்படுது. அந்த நெருக்கம் ஒன் நைட் ஸ்டாண்ட்ல போய் முடியுது. அப்ப கூட இந்த பொண்ணு வந்துட்டு கேப்பா, ஆக்சுவலா நீங்க எதுக்கு எனக்கு அகைன் கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கியூரியஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் என் பேர் என்ன கூட தெரியாம என்ன மீட் பண்ண ஒரு பொண்ணு வெளியே போலாமா அப்படின்னு பார்த்ததுமே டேட்டுக்கு கூப்பிட்டா. அப்பேற்பட்ட பொண்ணு யாருன்னு மறுபடியும் பார்த்து பேசணும்னு தோணுச்சு, அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்களுக்குள்ள இந்த விஷயம் நடந்துட்டு இருக்க. அடுத்த நாள் எப்பவும் போல ஒர்க்குக்கு வந்துட்டாங்க, எழுதணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஹீரோயின்ஜியா வந்துட்டாங்க. கால் பண்ணி பாக்குறாங்க நம்ம சூபினுக்கு எங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்கும் வெயிட் பண்ணிருப்பாங்க, நைட்டே ஆயிடுச்சு. அதாவது கால் பண்ணி கேட்கறதுக்கு இந்த மாதிரி பாட்டிமா வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அவங்களை ஹாஸ்பிட்டல்ல வந்து வச்சுக்கணும், அதனால நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஓ அப்படியா, சரி சரி பாட்டிமா பத்திரமா பாத்துக்கோ, பாட்டிமா எந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து நீ அட்மிட் பண்ணிருக்கேன்னு கேக்குறப்போ என் அப்பாவோட ஹாஸ்பிட்டல் தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்கிறதுல பெரிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்க ஒர்க்கிங், அதாவது ரைட்டிங் ஒர்க்கிங் அவங்களே வந்து பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த நாள் காலையில நான் பாட்டிமாவோட வீட்டுக்கு போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாட்டிமா பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படிங்கிறப்போ இவரும் சரின்னு சொல்லிடுவாங்க. அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க சூபினோட அப்பாவுக்கு, இந்த மாதிரி சூபின் தான் வந்து இவரோட பையன், உங்க பையன் பெரிய டைரக்டர் ஆயிட்டான், ஃபாரின் எல்லாம் போய் அங்க வந்து டிராமா மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்கான், பெரிய பெரிய அவார்ட் எல்லாம் வாங்கியிருக்கான், இவ்வளவு ஹேண்ட்ஸமான சக்சஸ்ஃபுல்லான பையன் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது கிட்ட நீங்க சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சில டாக்டர்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அப்பாவுக்கு பிடிக்கல. அப்புறம் தான் தெரிய வருது இந்த மாதிரி இந்த பாட்டிமா உடம்பு சரியில்லாதனாலதான் பையன் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாவை பாக்குறதுக்கு வராங்க. இவரோட அம்மா இல்லைங்க இந்த பாட்டிமா. இந்த பாட்டிமா வந்து சூபினோட அம்மாவோட அம்மாவும் இல்ல, யாருன்னு தெரியல, ஆனா நல்லா பேர் சொல்லி கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. சூபினோட அப்பாவை பேர் சொல்லி இந்த பாட்டிமாவும் கூப்பிடுது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நார்மலா இவரெல்லாம் பேசுறதுக்கு அப்புறமாக அவன் சூபின் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, ஆக்சுவலா ஜியா வந்துட்டு எனக்கான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருந்தா, அவளை பிக்கப் பண்றதுக்காக சூபின் போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்க, இவரு ஓகே நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தவர் அப்படியே முகம் மாறுது. சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபின் வந்து லிஃப்ட் எடுத்துட்டு கீழே வந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு ஃப்ளோர்ல லிஃப்ட் ஓபன் ஆகுது. அப்பா உள்ள வராரு. இதை பாக்குற சூபினுக்கு நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. என்ன சின்ன வயசுல இருந்து இந்த மனுஷன் பயங்கரமா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருட்டு ரூம்ல அடைச்சு வச்சு வெளியே பூட்டெல்லாம் போட்டு லாக் பண்ணி பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்கான். இப்ப அதெல்லாம் சூபியனுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இந்த லிப்ட்ல இவங்க ரெண்டு பேரை தவிர்த்தவர் யாருமே கிடையாது. இவர் லிப்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமாக இவர் சில கீஸ் எல்லாம் வச்சிருப்பாருங்க. அந்த கீ மூலியமாக இந்த லிப்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாக்ஸை ஓபன் பண்ணி இந்த லிப்ட் இதே ஃப்ளோர்ல கொஞ்ச நேரம் நிக்கும்படி செய்யறாங்க. அப்படியே பயத்துல ஒரு மாதிரி இந்த டிராமாலாம் ஞாபகத்துக்கு வந்து கூனி குறுக்கி போயிடுவான் சூபின். அப்ப இவர் பக்கத்துல வந்து இதை பாரு, எகெயின் உன்னை மீட் பண்ணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு கிடையாது, ஆனா நீ உன் அம்மாவை மீட் பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது, அதுவே ஆக்சுவலா எனக்கு பிடிக்கல, அவ ஒன்னும் உன்னோட அம்மா கிடையாது, என்னோட ஒய்ஃப். அண்ட் தென் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறப்ப எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ண, எதுக்கு
எதுக்கு என் கண்ணில் படுற? எனக்கு உன்னை எகெயின் வந்துட்டு இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்றது, உங்ககிட்ட பேசுறது எனக்கு வந்து பிடிக்கல. ஆனா அதை நான் பண்ணாம இருக்கணும், என் கண்ணு முழுக்க நீ வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுவாரு. அவன் பயப்படுறான் அப்படின்னு தெரியறப்ப இவர் இன்னும் ஓவராவே வந்து ஒரு மாதிரி பயமுறுத்துறாரு. அதுக்கப்புறம் லிஃப்ட் அப்படியே நிக்குது அப்படிங்கிறப்போ நிறைய பேர் லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க பாத்துட்டே இருப்பாங்க இல்லையா? அப்பதான் கரெக்டா திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு நம்மளோட ஜெயாவும் வருவாங்க. கரெக்டா லிஃப்ட் ஓபன் ஆகுது. உள்ள இருந்து சூபினோட அப்பா வர்றதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த லிஃப்ட்ல ஏறலாம் அப்படின்னு இவங்களும் போறாங்க. அப்பதான் கூனி குறுக்கி போய் உட்காந்துருக்க சூபினை பாக்குறாங்க. உங்களுக்கு புரியுது, ஓ மறுபடியும் ஏதோ டார்ச்சர் பண்ணிருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சு எதுவும் கவலைப்படாத, எல்லாமே வந்து சரியாயிடும், அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா கன்சோல் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி நொந்து போயிட்டு வீட்டுக்கு வருவாங்க. நல்லாவே தெரியுது ஒரு பெரிய டிராமா இருக்கு அப்படிங்கிறது ஜெயாக்கு தெரியுது, எதுவும் கேட்டுக்கிறது இல்ல. வந்தோன்னு ரூமுக்குள்ள போயிடுறாரு சூபின். ஜெயாக்கு கஷ்டமா இருக்கு. சோ அந்த ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு, சுபின் ஏதாவது பேசு, நார்மலா இருக்கியா, ஓகேவா, என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு அவரும் அந்த சாத்தின டோருக்கு அந்த பக்கம் வந்து உட்காந்துப்பாரு. நம்ம எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் வயசானாலும் சில டிராமாஸ் எல்லாம் நம்ம மனசு விட்டு போக மாட்டேங்குது. எவ்வளவு கடந்து போனாலும் எங்கேயும் நம்ம அதை ஃபேஸ் பண்ண வேண்டி வர்றப்போ அது நம்மள வந்து ரொம்ப ஹார்ன் பண்ணுது. அப்படிங்கிறப்போ அதெல்லாம் வந்துட்டு ஜெயாக்கும் தெரியாம இல்ல. அது சமயத்துல தான் டக்குன்னு ஞாபகம் வருது, இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டை பார்த்து அந்த பொண்ணு அங்க டாக்டரா இருக்கா, அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்டான அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணிருக்கா. அப்படிங்கிறப்போ ஆமா, அவங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு, இன்னொரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமாக்கா அது ஸ்கூலுக்கே போக போகுது அப்படிங்கிறாங்க. அதனால அதெல்லாம் நம்பவே முடியல. ஏன்னா அவங்க ஸ்கூல் படிக்கிறப்ப அவங்க 2 பேரும் லவ் பண்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரிஞ்சிருக்காது. இந்த பக்கம் ஹேனாவுக்கு என்ன பண்றது எது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது. இந்த மாதிரி இந்த ஹேனாக்கு வந்து ரொமான்டிக் சீனே வர்றது இல்ல, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுறது இல்ல, ஒரு ரொமான்டிக் டிராமா நடிக்கிறப்போ அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் வருது. அதெல்லாம் படிச்சுட்டே இருக்கிறப்போ அவங்க செக்ரட்டரி கேட்கறாங்க, ஹேனா மேடம் இதெல்லாம் நீங்க படிக்காதீங்க, தேவையில்லாம் உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். அப்படிங்கிறப்போ அந்த ஃப்ரெண்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவர் எங்க ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க வந்ததுக்கு அப்புறமாக அந்த பையனுக்கு ஷாக் ஆயிடுது. ஆனால் எதுவும் வந்து காட்டிக்கிறது கிடையாது, என்ன உங்க பெரிய செலிபிரிட்டி ஹேனா இங்க வந்து உட்காந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டா இவங்களுக்கு சேஃப்டி இருக்காது. அப்படிங்கறதுனால சரி உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உள்ள போயிடுவான். அப்ப பக்கத்து டேபிள் உட்காந்துருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் பேசிப்பாங்க. ஹேனாவோட ஒரு டிராமா ஓடிட்டே இருக்குமா. அப்போ ஹேனாவை பத்தின காசிப் எல்லாம் அங்க ஓடுது. ஹேனாவோட அம்மா அவ ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வந்து பிசினஸ்ல லாஸ் ஆனதுக்கே விட்டுட்டு வந்துட்டா. ஏன்னா ஹேனாவோட அம்மாவும் வந்து மூவிஸ் டிராமாஸ்ல நடிச்சவங்க தானமாங்க. புருஷனுக்கு ஒரு சின்ன லாஸ் வந்தோடனே விட்டுட்டா. அதே மாதிரிதான புள்ளையும் இருப்பா. அதுதான் இவ யாரையும் டேட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமரும் வரமாட்டேங்குது. அதனாலதான் இவளுக்குள்ள அந்த காதல் இல்ல. அப்படிங்கறதுனாலதான் ரொமான்டிக் டிராமால நடிக்கிறப்போ அந்த காதலை வந்து இவளால வெளிப்படுத்தவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ட மேனிக்கு பேசுறாங்க. நாளைக்கு இவ்வளவு அவங்க அம்மா மாதிரியே ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லாம் பேசுறதை கேட்ட ஹேனாக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் கேட்ட அவருக்கும் சும்மா யாரை பத்தி வேணாலும் பேசலாங்கிறது அவசியம் இல்ல, அதுக்கப்புறம் இங்க நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரன் நல்லா கழட்டி வச்சுட்டு போவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மாதிரி கோபத்துல ஹேனாக்கு எழுந்து வந்திருப்பாங்க. பின்னாடி வந்து சொல்லுவாங்க, ஹேனா இந்த மாதிரி நீ வெளியே வரக்கூடாது, ஏன்னா பப்ளிக் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்ஷா இருக்கும், இதை நீ ஃபேஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு. பரவாயில்ல, எனக்கு இந்த மாதிரி இவங்க பேசிக்கிறது கூட பரவாயில்லன்னு தான் தோணுது, ஒரு ரைடு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக்ல 2 பேர் பயங்கர ஸ்பீடா ஒரு ரைடுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவர் தங்கி இருக்கிற அந்த மொட்டை மாடிக்கே வந்துட்டு நிறைய விஷயங்கள் காமனா பேசுவாங்க. அப்பதான் வந்துட்டு உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உன்னோட அந்த சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன் ஹேனா சொல்றப்போ, ஹேனா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற, ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றேன், அப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறப்போ நான் யாருங்கிறது நீ என்கிட்ட தான் கேட்டிருக்கணும் அப்படிம்பாங்க. ஹேனா ஐம் சாரிங்கிறதுக்கு பரவாயில்ல, நான் வந்து என்னை பத்தி நானே சொல்றேன், என்னோட பேர் இது, எனக்கு 29 வயசு ஆகுது, நான் வந்து ஒரு மூவி பார்த்தேன், அந்த மூவில இருக்கிற ஹீரோ பார்த்தோன்னு எனக்கு நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. எங்க அப்பா கிட்ட சொன்னப்போ பயங்கரமா எனக்கு கண்ட மேனிக்கு திட்டினாரு. ஆனா நடிக்கணும் அப்படிங்கிறது என் ரத்தத்திலேயே ஊறி போச்சு. அது சும்மா சொல்லல, மீன் பண்ணி தான் சொன்னேன் அப்படிங்கிறது போக போக தான் எனக்கே புரிஞ்சுது. நான் ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூவியை பார்த்துட்டு நான் எடுத்துக்கல, எனக்குள்ள அது நிஜமாலுமே இருக்குங்கிறத நானே போக போக அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால சின்ன சின்ன டிராமா மூவிஸ்ல வந்துட்டு சின்ன சின்ன ரோல் கிடைச்சாலும் சரி அப்படின்னு நான் பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய இடத்துக்கு போய் லீட் ரோலா பண்றதுக்கான ஆடிஷன்ல கொடுத்திருக்கேன். பட் அது எப்பவுமே எனக்கு தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் நான் எதையுமே கைவிடல. அது மட்டும் இல்லாம என் அப்பா கிட்டதை பத்தி வந்து நான் சொன்ன சமயத்துல ஒரு விளையாட்டு எடுத்துக்கிட்டாரு. ஆனா அந்த சீரியஸா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக ஓகே 10 வருஷம் டைம் கொடுக்குறேன், நீ வீட்டை விட்டு போ, 10 வருஷம் நீ ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான முழு எஃபெக்டையும் போடு, 10 வருஷத்துக்குள்ள நீ ஆக்டர் ஆகல அப்படின்னா திரும்பி வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு சொன்னாரு. ஆனா எந்த அளவுக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து இன்னுமே புரியலன்னு அர்த்தம். என்ன 10 வருஷம் கெடு வச்சு அது எதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு டிராமாவோ மூவிலயோ வந்துட்டு நடிக்கிறப்போ ஒரு ஃபைட்டிங் சீன், அதுல சுத்தி இருக்கிற அடியாட்களை வந்து ஹீரோ அடிச்சு போடணும். அப்படி சுத்தி இருக்கிற அடியாட்கள்ல இவரும் ஒருத்தர். அந்த ஹீரோ என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா டைரக்டரை கூப்பிட்டு, என்ன இது டம்மி ராடு கொடுத்துருக்கீங்க, ஒரிஜினலான இரும்பு ராடு கொடுங்க அப்படிங்கிறப்ப டைரக்டர் சொல்லியிருப்பாங்க, வேண்டாம் சார் ரிஸ்க் ஆயிட போகுது தப்பு அப்படிங்கிறதுக்கு. இல்ல அப்பதான் வந்து சீன் வந்து லைவா வரும், என் கையில இருக்கிறது உண்மையான இரும்பு ராடு அப்படிங்கிறப்ப இவங்க கண்ணில் அந்த பயம் தெரியும் அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அதான் உண்மை, அது வாங்கினது சுத்தி இருக்கிறவங்க கண்ணுல எல்லாம் அந்த பயம் தெரியுது, நிஜமா அடிபடுமே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிஜமா அந்த பையனுக்கு அடிபடுது. இத்தனையும் நடந்ததுக்கு அப்புறமாகவும் நான் இன்னும் விடாம முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல
இதெல்லாம் கேட்ட ஹேனா இருந்துட்டு விடாப்பிடியான அந்த பிடிவாதத்தை அதை வந்து நான் பாராட்டுறேன். அட் த சேம் டைம் 10 வருஷம் வரைக்கும் நீ வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகல அப்படின்னா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பா சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து உன்னை பாக்குறப்ப பொறாமையா இருக்கு. உன் அப்பா எந்த அளவுக்கு மேல அக்கறையா இருக்காரு. நீ ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல, நீ என்கிட்ட திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா, அந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்குலாம் நீ கொடுத்து வச்சிருந்திருக்கணும். எனக்கு என்னமோ நீ அப்பாவை போய் பாக்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படிங்கிறப்போ ஆமா ஹேனா, இதுல ஜெலஸ் ஆகுறதுக்கு என்ன இருக்கு? எல்லா பேரண்ட்ஸும் அப்படித்தானே அப்படிங்கிற சமயத்துல அப்படி கிடையாது, உனக்கு அது புரியல. ஆக்சுவலா ஹேனா அப்படிங்கிற என்னை பத்தி நீ நிறைய தெரிஞ்சிட்டு இருப்ப, கேள்விப்பட்டிருப்ப. அதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறது என் டிராமா மூவிஸ் நீ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதாக இருக்கும். ஆனா ஹேனா அப்படிங்கிறவ பர்சனலா மனசுக்குள்ள எப்படி இருப்பா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹேனா அவங்க பிளாஷ்பேக்க சொல்றாங்க. ஹேனா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்க அம்மா ஒரு பிஸியான ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வயசுல இருக்கிற ஹேனாக்கு ஸ்கிரீன்ல வந்து தன்னை பாத்துக்கிறது பிடிச்சிருக்கு. அதனால வீட்டுல இருக்கிற ஹேனாவைய வீடியோ எடுத்து அதை பிளே பண்ணி விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஹேனாவோட அம்மா நடிக்கிற இந்த டிராமா மூவிஸ்ல வந்துட்டு சைல்டு ஆர்டிஸ்ட் தேவை அப்படின்னா தன்னோட பொண்ணைய வந்து நடிக்கவும் வச்சிருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாம் கூட ஓடுது. இவங்க உடனே ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, ஷூட்டுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. வீட்டுல குழந்தை பாத்துக்கிறதுக்கு கேர்டேக்கர் இருப்பாங்க, அவங்கதான் பாத்துப்பாங்க. குட்டியா இருக்கிற ஹேனா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரப்ப கூட பாப்பா போ நண்டிக்கிட்ட போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. சின்ன வயசுல தன்னை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு பிடிச்சிருந்த அந்த ஹேனாவுக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப சின்ன குழந்தையில ஒரு 4 வயசு 5 வயசு தான் இருக்கும். அப்படி பிடிச்சிருந்த எனக்கு இது ஒரு ட்ராப், நான் பிடிக்காத ஒன்னதான் பிடிச்சிருக்குன்னு ஆரம்பத்துல நினைச்சேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வயசு எனக்கு அப்படி. ஆனா எனக்கு போக போக தான் புரிஞ்சுது ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது என் ட்ரீம் கிடையாது அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் புரிஞ்சுது. ஆனா அப்போ எதுவுமே என் கையில இல்ல அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறமாக ஒரு ஆட் ஷூட் என்னமோ எடுக்கிறதுக்கு, பால் சம்பந்தப்பட்ட ஆட் ஷூட்டுங்க. அதுக்கு பால் குடிச்சு குடிச்சு இந்த பால் எப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். இன்னும் நல்ல பிரைட் ஸ்மைலோட சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக டேக் போய்கிட்டே இருக்கும். எத்தனை வாட்டி தான் பால் குடிக்க முடியும்? ஒரு டம்ளர் பால்னா ஓகே, இது குடிச்சு குடிச்சு அது டேக் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸ்டேஜுக்கு மேல வந்து முடியல, சின்ன வயசு ஹேனாவுக்கு வாந்தி வருது. இப்ப டச் அப் பண்றவங்க எல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க, குழந்தை கொஞ்ச நேரம் வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறப்ப ஹேனாவோட அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, என் குழந்தை வந்து நீங்க ஸ்பாயில் பண்றீங்க, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு அப்படின்ட்டு ஹேனா அம்மாவை வந்து நீ டவுன் ஆக்கிருவியா? மாட்டேன் இல்ல, நீ பண்ணுவதானே அப்படிங்கிறதுக்கு பண்ணுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருப்பா. என்னோட ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு ஹேனாவுக்கு மறந்து போச்சு, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. அம்மா சொன்னாங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே ஹேனாவோட லைஃப் போக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு டிராமால நடிச்சுட்டே இருக்கிறப்ப அது ஒரு ஹை ஸ்கூல் டிராமா. ஆனா அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூல்லயே ஷூட்டிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கும் எடுக்கிறாங்க. எடுத்து முடிச்சுட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாளைக்கு ஷெட்யூல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமாக ஹேனாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்துட்டு எப்பதான் இந்த ஷூட்டிங் முடியும், எங்களால இப்படி இருக்கவே முடியாதுங்கிறப்ப ஹேனாக்கு ஒரு மாதிரி இருக்கு, சீக்கிரம் முடிஞ்சிடும், இன்னொரு 2-3 தான் இருக்கு நம்மளோட ஸ்கூல்ல வந்து எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கசமுசான்னு பேசிப்பாங்க. இந்த மாதிரி உங்க அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டும் கேட்காத மாதிரி ஹேனா வருவா. ஸ்கூல் விட்டு வெளியே வரப்போ உங்க அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு மீடியா பீப்புள் ஹேனா கிட்ட கேள்வி கேட்க அங்க எப்படியே கார்ல வந்து அங்க அம்மா கூப்பிட்டு போயிருவாங்க. ஏமா அப்பாவை டைவர்ஸ் பண்ற, அதை பத்தி ஏதாவது பேசுவாங்களேன்னு பார்த்தா அவங்க போன்ல அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க. அதுல இவங்க அடுத்து நடிக்க போற டிராமாக்கான கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதுல ஹேனாவோட சீலும் இருக்கு. ஹேனாவோட சீலே அவங்க அம்மா கிட்டதான் இருக்கு. ஹேனாவோட லைஃப்ல இந்த படத்துல நடிக்கலாம், இந்த கதை நல்லா இருக்கு அப்படிங்கிறது எதுவுமே ஹேனாவோட கையில கிடையாது. இவ்வளவு சாப்பிடலாம், இப்ப தூங்கலாம், இப்ப எந்திரிக்கலாம் அப்படிங்கறது கூட அவ கையில கிடையாது. அட இந்த Dress நம்மளுக்கு நல்லா இருக்கும், வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது கூட அவ கையில கிடையாது. எல்லாம் உங்க அம்மாவோட இஷ்டப்படிதான் நடக்குது. இதெல்லாம் சொல்லிட்டு வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு வேணா என் லைஃப் மாதிரி ஒரு லைஃப் இல்ல, இவ மாதிரி வாழணும்ப்பா அப்படின்னு நினைக்கலாம். ஆனா எனக்கு தான் தெரியும் என் லைஃப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஆனா இப்ப உனக்கு தேவைப்படுறது எல்லாத்தையும் குவிட் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஒரு இடத்துல நீ அடைஞ்சிருக்க, அங்க இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நீ ஒரு டோரை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அதை தவிர்த்து உன்னை போட்டு நீ ரொம்ப குழப்பிக்காத அப்படிங்கிறாங்க. இவர்கிட்ட பேசுறது வந்து ஹேனாக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பக்கமாக அந்த பொண்ணு பாட்டுக்கு கிளம்புறப்போ ஒரு பேப்பர்ல ஒண்ணு எழுதி வச்சிருப்பா, கூட பணமும் இருக்கும். இந்த மாதிரி உங்க ஷர்ட்டை வந்து நீங்க லாண்ட்ரிக்கு போட்டுருங்க, அதுக்கான அமௌண்ட் நான் இங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிருப்பா. நைட்டே இந்த பொண்ணு இதை எழுதுறது இந்த பையன் பார்த்திருப்பான். பார்த்துட்டு கேட்டிருப்பான், என்ன பண்ற, நீ என்ன கிளம்புறியா அப்படிங்கிறதுக்கு, ஆமா நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் உன் நம்பரை நான் பிளாக் பண்ணிடுவேன், நீ என்ன கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாத, இது ஒன் நைட் ஸ்டாண்ட், அத்தோட முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். அப்பயே அந்த பையன் அழுதுருப்பான். அடுத்த நாள் எந்திரிச்சு குளிச்சுட்டு அந்த பேப்பரை பாக்குறப்போ உனக்குள்ள என்னமோ தோணுது. சோ அதை பத்தி யாரோ ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணி கேட்கறான், இந்த மாதிரி நடந்தது, ஆனா என்னால அந்த பொண்ணை மறக்க முடியல, அந்த பொண்ணை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணட்டும், அந்த பொண்ணை நோக்கி நான் போகட்டுமா இல்ல ஸ்டாப் பண்ணட்டுமா அப்படிங்கிறப்ப அந்த பக்கம் பேசுற ஃப்ரெண்டு ஸ்டாப் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் ஸ்டாப் கிடையாது, கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கே தேடி வந்துடுறான். தேடி வந்த கையோட இந்த டிவி சேனல் கம்பெனியோட
ஒரு முக்கியமான மேனேஜர் கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த லேடி மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஓடோடி வர்றா. ஆக்சுவலா தன்னோட உண்மையான அடையாளத்தை தான் இந்த பையன் வந்து சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஓவா இருக்கேன், இந்த டிராமாலாம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், தென் சூபின் வந்து என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல, இப்போ எதுக்காக வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த டிவி சேனல்ல இருந்து ஒரு டேட்டிங் ஷோ நடத்த போறாங்களாமா, ரியாலிட்டி ஷோ. அதுக்கு வந்து இவர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அந்த பொண்ணு இருந்துட்டு, இது பாருங்க நான் இவர் கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன், அப்படி இருக்கிறப்போ நீங்க எப்படி இவர் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது இவங்க மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனா கடைசியில நீ இவரை லவ் பண்றியா ரெண்டு பேரும் கேட்கறதுக்கு ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்ப பிரச்சனை கிடையாது, நீங்க ரெண்டு பேரும் நிஜமா டேட்டிங் தான் பண்ணிருக்க கூடாது, ஒன் நைட் ஸ்டாண்ட் தானே, அது பிரச்சனை இல்ல சார், ஓகே நீங்க இந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அக்ரிமெண்ட் எல்லாம் கொடுத்து சைன் பண்ண சொல்றப்ப அந்த பொண்ணு கேப்பா, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு, எதுக்கு என்ன தேடி வந்தேன், நான் தான் பிளாக் பண்ணல அப்படிங்கிறதுக்கு. அதான் நானும் கேட்கறேன், எதுக்கே நம்பரை பிளாக் பண்ண, நான் அதான் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் கன்சர்ன் இருந்தது அப்படிங்கிறப்போ, இந்த மாதிரி நீ எத்தனையோ பொண்ணுங்க கூட ஒன் நைட் ஸ்டாண்ட் பண்ணிருப்ப, அதுக்காக எல்லாம் எல்லார்ட்ட போய் தான் கேட்டுட்டு இருந்தியா, எங்கிட்ட மட்டும் ஏன் கேட்கற, அவ்வளவுதான் முடிச்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு இவர் ஒத்துக்கிற மாதிரி இல்ல, நான் இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ அவங்க அந்த பேப்பரை வாங்கி சில விஷயங்களை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ரியாலிட்டி ஷோல கலந்துக்கிற அப்படின்னா இங்க இருக்கிற யாருக்கும் உனக்கும் டேட்டிங் எல்லாம் இருக்கக்கூடாது, நாளைக்கு நம்ம ரிலேஷன்ஷிப் தெரிய வந்தது அப்படின்னா பிரச்சனையாகும், புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் தானே பிரச்சனை, நான் சைன் பண்ணியே தீருவேன், ஏன்னா என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமாக நம்ம ஹீரோயின் ஸ்டோரி டிஸ்கஷன்ல இருக்காங்க. அந்த சமயத்துல ஹீரோயினோட கால்ல இருக்கிற தழும்ப நம்ம ஹீரோ சூபின் பாத்துருவாங்க. அவருக்கு அப்படியே என்னமோ தோணுது, ஆனா பெருசா எதுவும் கேக்குறது இல்ல, என்ன கால்ல தழும்பு அப்படின்னு எதுவுமே கேக்குறது கிடையாது. அதுக்கப்புறமாக அதை இவங்க ஃப்ரெண்ட் 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இல்லைங்களா, அவங்க கூட எல்லாரும் ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசிக்கிறாங்க. ஐயோ நீ போய் இவனை கட்டுவே நான் நினைச்சு கூட பாக்கல, இவனை வேண்டான்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெயாவும் சொல்லுவாங்க. அப்படியே அங்க ஒரு மாதிரி எல்லாமே ஜாலியா போயிட்டு இருக்கும். அந்த சமயத்துல அம்மாக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாரு சுபின், அம்மா நம்ம ஒரு நாள் வந்து டின்னர் சாப்பிட வெளியே வரலாம், நாளைக்கு போலாமாமா நீ ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு அவங்க அம்மாவும் ஓகே அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்றாங்க. அப்பதான் நம்மளுக்கு காட்டுவாங்க இந்த அம்மாவோட முகம் பயங்கரமா அடிபட்டு இருக்கும். ஏன்னா இந்த அம்மாவோட புருஷன் சுபினோட அப்பா பயங்கரமா போட்டு அடிச்சிருப்பான். இவ்வளவு வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு வயசானதுக்கு அப்புறமாவும் இன்னும் அந்த அம்மாவை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் வந்துட்டே இருக்கிறப்போ ஹீரோட அம்மா கிட்ட இருந்து ஹீரோக்கு கால் வருது. அவங்க ஜஸ்ட் அழறாங்க. அதுலயே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு, அடிச்சு புடிச்சு இங்க இருந்து அவர் ஓடுறாரு. கூடவே நம்ம ஹீரோயினும் தான் வருவாங்க. அந்த வீடோட கேட்டை டச் பண்றப்போ நம்ம ஹீரோ சூபினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது, உள்ள போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தோணுது. அம்மாக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தயக்கத்தோட அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. போனா அந்த அம்மாவை பயங்கரமா போட்டு அந்த ஆள் அடிச்சிருக்கான். ஏத்துக்கவே முடியல. அம்மா இது எத்தனை வருஷமா நீ பொறுத்துக்கிட்டே இருப்ப, கண்டிப்பா இதுக்கு அவர் பதில் சொல்லியே தீரணும் அப்படின்ட்டு போக பார்க்க வேண்டாம் சுபின் ப்ளீஸ் தான் கண்ணா போகாதடா அப்படின்னு காலை பிடிச்சுப்பாங்க. சுபினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்ப ஜெயா இருந்துட்டு அவங்க அம்மாவை பிடிச்சிக்கிட்டு நீ போ சுபின் அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட. அந்த சுபின் அவங்க அப்பாவை கேட்பாங்க எதுக்கு எங்க அம்மா அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மா கிடையாது என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்ல இவரு அவங்க அப்பாவை பயங்கரமா தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் அவங்க என் அம்மா நான் கூப்பிட்டு போறேன், இதுக்கப்புறம் நீ எங்க அம்மாவை பார்க்கவும் வரக்கூடாது, உனக்கும் என் அம்மாவுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர பாக்குறப்போ என்னடா என்ன இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உன்னால எத்தனை பேரோட வாழ்க்கை போயிருக்கு தெரியுமா, உன் அம்மாவை நான் அடிச்சிட்டு அப்படிங்கறதுக்காக தாம் தூம்னு குதிக்கிற, அம்மாவோட இந்த நிலைமைக்கு மட்டும் கிடையாது அந்த ஜெயா பொண்ணோட நிலைமைக்கும் நீதாண்டா காரணம், அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. ஆக்சுவலா ஜெயாக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெயாவோட அப்பாவும் வந்துட்டு இறந்து போயிருப்பாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து அட்மிட்டும் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இந்த ஊர்ல இந்த ஹாஸ்பிட்டல் தாங்க பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த சூபினோட அப்பாவை பார்த்து சட்டையை பிடிச்சி ஜெயாவோட அம்மா கேட்டிருப்பாங்க, எங்கடா உன் பையனை பாக்குறதுக்காக உன் பையனுக்காக வந்துதான் என் பொண்ணுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆச்சு, எங்கடா ஓடி போய் ஒழிஞ்சிருக்கா, ஒழுங்கா உன் பையனை வர சொல்லு, அவனை நான் பாக்கணும் பேசணும், என் பொண்ணை வந்து பாக்க சொல்லு, என் பொண்ணு இருக்கிற நிலைமையை வந்து அவனை வந்து பாக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கான ஆக்சிடென்ட் எல்லாமே இவருக்கு தெரியவும் வந்திருக்கும். இப்ப அதை சொல்லவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு கடைசியா இவர் ரூம்ல எல்லாம் போட்டு வச்சு அடைச்சு ஓகேப்பா நான் டாக்டருக்கு படிக்கிறேன் அமெரிக்கா போறேன்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாரு இல்லையா சுபின், அத்தோடு ஒரு வீட்டு விட்டு ஓடி போயிருப்பாருங்க. இவர் அமெரிக்காவும் போல, அதுக்கப்புறம் ஒரு வீட்டு விட்டு ஓடி போனது இப்ப டைரக்டரா வந்து நிக்கிறாரு. உன் அம்மாவோட நிலைமைக்கு மட்டும் இல்ல இந்த பொண்ணோட நிலைமைக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டு இவரால தாங்கிக்கவே முடியல. இந்த வீட்டை விட்டு ஓடி வராங்க. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு இப்ப இருக்கிறாரு இல்லையா சுபின் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே ஓடி வரப்போ மைண்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஓடுது. அந்த கால்ல இருந்து தழும்பு பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மைண்டுக்குள்ள ஓடுது. ஓடியே வீட்டுக்கும் வராரு. வந்தவரு டக்குன்னு ஜியாவோட காலை அந்த எடுத்து பார்த்து இதுக்கு காரணம் நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இத பாரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, எதுவா இருந்தாலும் வா வெளியே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த மாதிரி அப்பா இதெல்லாம் சொன்னாரு உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா சுபின் ஆனா நடந்து 10 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில இல்ல, அதெல்லாம் கடந்து போயிட்டா அப்படிங்கிறப்போ இல்ல ஜெயா நீ எனக்கு சாபம் கொடு, என்ன திட்டு, நான் வந்து எவ்வளவு பெரிய கேடு கெட்டவன் அப்படிங்கறது வந்து நீ எல்லாருக்கும் சொல்ல அப்படிங்கிறப்போ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் மனசார திட்டம் இருந்து நினைச்சிட்டு இருக்கியா, எனக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனப்போ நான் எகேன் நடந்து நார்மலா நடக்கிறதுக்கே எனக்கு வந்து நிறைய மாசங்கள் பிடிச்சிச்சு, அதெல்லாம் எனக்கு நடக்கிறப்போ நான் உன்னை திட்டாம இருந்தேன், நான் மனசார திட்டினேன், நான் பயங்கரமா வெறுத்தேன், ஆனா எல்லாருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும்,
உன்னோட காரணம் அப்படிங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தெரிய வந்தது. லைஃப்ல உன்னை லவ் பண்ணதான் நான் பெரிய பண்ண தப்பு அப்படின்னு ரெக்ரெட்டா ஃபீல் பண்றேன் அப்படிங்கறது கூட நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, தாண்டி வந்தாச்சு. எல்லாரும் அவங்க எடுக்கிற முடிவுக்குன்னு ஒவ்வொரு விளைவுகளை வந்து சந்திக்க தான் செய்யணும். இது நான் எடுத்த முடிவுக்கான விளைவு. உன்னை தேடி வந்தது, உன்னை பார்க்கணும்னு வந்தது, அது நான் எடுத்த முடிவு தானே. இதுக்கு உன்னை மட்டும் இப்படி பிளேம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து இதை கடந்து வந்துட்டா. ஆனா ஜெயாக்கு இப்படி ஆனதுக்கு தாண்டா காரணம் அப்படிங்கிற கில்ட்டை விட்டு சூபினால வர முடியல. அவங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. அதனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஏன்னா இவ்வளவு வருடங்களாங்க தான் வீட்டை விட்டு ஓடி போனதுனால அப்பா அம்மாவை போட்டு எந்த அளவுக்கு அடிச்சு கொடுமைப்படுத்திருப்பாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் கஷ்டப்படுறதுக்கு தாண்டா காரணம் நினைக்கிறப்போ சூபினுக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு. அடுத்த நாள் பாட்டிமா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. பாட்டிமாக்கு எந்த நேரத்துக்கு டேப்லெட் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் ஒரு மாதிரி வரைஞ்சு வைக்கிறாரு. ஏன்னா பாட்டிமாக்கு படிக்க தெரியாது. அதனால காலையில போட்டுக்க வேண்டிய டேப்லெட் இந்த கவர் மேல சூரியன் மாதிரி வரைஞ்சு வைக்கிறாங்க, நைட்டு போட்டுக்க வேண்டியதுக்கு நிலா மாதிரி வரைஞ்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி டைரக்ஷன் சம்பந்தமாக நான் வந்து ஸ்பாட் எல்லாம் பார்க்க போக வேண்டியதாக இருக்கும், லொகேஷன் பார்க்க போக வேண்டியதாக இருக்கும். அதனால அம்மாவை இங்க கொண்டு வந்து விடுறாங்க, பாட்டிமாவை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. பாட்டிமா இருந்துட்டு உன் அம்மா ஒண்ணு என்ன பாத்துக்க முடியாதுடா, நான் தான் அம்மாவை பாத்துக்கணும், பாரு முகமெல்லாம் எவ்வளவு வீக்கா இருக்கா அப்படிங்கிறப்போ இல்ல இல்ல நான் வந்து கொஞ்சம் டயர்டா இருக்கேன் அவ்வளவுதான், மத்தபடி பாருங்க நான் நல்லாவே இருக்கேன், உங்களை நல்லபடி பாத்துப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த பாட்டிமா யாருன்னே தெரியலங்க. அம்மா இங்க இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும், நாமளும் அடிக்கடி வந்து பாத்துக்கலாம். ஏன்னா ஒர்க் சம்பந்தமா நம்ம அதிகமா வெளியே போகிறப்போ அம்மா வீட்டுல தனியா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறமாக இங்க வந்து நம்ம ஜெயாக்கு அந்த காலில் அடிபட்டது, ஆக்சிடென்ட், இது எல்லாமே வந்து சூபினுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஜெயா வந்து அவங்க அம்மாட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, நல்லதுதான் அவனுக்கு தெரியறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க எகேன் ஸ்டோரி எழுதுறதுக்காக கிளம்ப போறப்போ இவரே வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போ நிறைய கேட்கிறாரு சூபின், எகேன் உன் காயத்தை பாக்குறேன். அவருக்கு வந்து ரொம்ப கில்ட்டா இருக்கு. உன்னோட தழும்ப காட்டு, இப்ப இந்த தழும்பு போகிறதுக்கெல்லாம் கிரீம் இருக்கு இல்லையா, அதை தான் யூஸ் பண்ணி பாக்கலாமா, அது மட்டும் இல்லாம என்னைக்காவது வலி ஏற்படுத்துதா நீ அதிகமா ஓடுறப்போ அதிகமா நடக்கிறப்போ அப்படின்னு கேக்குறப்போ நம்மளோட ஜெயாக்கு இதை பத்தி எகேன் பேச பிடிக்கல. சோ சொல்றாங்க, இத பாரு நான் நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டேன், உனக்கு இப்ப தெரிஞ்சதுனால இது பெருசா தெரியுது, பட் இதோட தான் நான் 10 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அண்ட் தென் ரொம்ப மழை வர்றப்போ மழையில நான் அதிகமாக நடந்தா அப்ப லைட்டா இச்சிங் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஸ்ட்ரைன் பண்ணி ஏதாவது மலை ஏறுறது இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து சில ஒர்க் பண்ணுவேன், ஏன்னா நான் ஒரு ரிப்போர்ட்டர். சோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றப்போ அப்ப மட்டும் லைட்டா வலிக்கும், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா நம்மளோட சூபினுக்கு ஜெயாவை நல்லா பாத்துக்கணும், கம்ஃபர்டபுளா பாத்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. சின்னதா வேலை கூட செய்ய விட மாட்டேன்றாரு. இவங்க தெரியாம பெண்ணு கீழே போட்டா கூட அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு வந்து அந்த பெண் எடுத்து கொடுக்கறாரு. அதுக்கப்புறமாக இந்த மசாஜிங் சேர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறாங்க. தன்னால அந்த ஆக்சிடென்ட் இல்லாம மாத்த முடியாது, அந்த பவர் நம்ம கிட்ட கிடையாது, பாஸ்டுக்கா போக முடியும், ஆனா நம்மளால ஜெயாவை நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விழுந்து விழுந்து பண்றாங்க. ஜெயாக்கு என்னதான் எகெயின் எவன்டா இவன் அப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்கான், நம்மளுக்கு இதை ஞாபகப்படுத்திட்டே இருக்கானே அப்படின்னு மனசுக்குள்ள இருந்தாலும் இன்னொரு ஓரத்துல நம்மள இவன் கேர் பண்ணிக்கிறான். நமக்கு ஏற்பட்ட காயம் 10 வருடங்கள் கடந்து போயிட்டா கூட அது வந்து இவனால் ஏற்பட்டது அப்படிங்கிறப்போ இவனுக்கு கஷ்டமா இருக்கு. நம்மள கம்ஃபர்ட்டா வச்சுக்கிறானே, நம்மள வந்து நல்லபடியா வச்சுக்கிறதுக்கும் இவன் இவ்வளவு மெனக்கெடுறானே அப்படிங்கிறது பிடிச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. இவங்களுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லவ் எகெயின் வந்து ஆரம்பிச்சிருச்சா, விட்டு இடத்துல இருந்து தொடங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. ஆனா ஒரு ஃப்ரெண்டா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சகஜமா பேசிக்கிறாங்க. நம்மளோட ஜெயாக்கு ஒரு கோவம் இருந்தது இல்லைங்களா, இவன் வந்து இவனாலதான் நம்மளோட காலுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோவம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. ஏன்னா அந்த அளவுக்கு டிராமாவை வந்துட்டு சூபினும் அனுபவிச்சிருக்காங்க. அது அவங்க அப்பா எப்பேற்பட்ட ஆளு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா நம்மளோட ஜெயாக்கு. அதனால சூபினை கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. அதனால கோவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் மறந்துடுச்சு, மாறிடுச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹைஸ்கூல் படிக்கிறப்ப எழுதின கதைக்கு ஒரு எண்டிங் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, இப்ப 2 பேருமே சேர்ந்து எழுதி ப்ராப்பரான ஒரு எண்டிங்குக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு ரொமான்டிக் மெலோ டிராமாங்க. அதுக்கு ஒரு நல்ல எண்டிங்கை வந்துட்டு நம்ம எழுதிட்டோம் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து என்ன, கதை தயாரா இருக்கு, ஸ்கிரீன் பிளே முடிஞ்சிருச்சு, டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சூபின் அப்படின்னு 2 பேர் தான் இருக்கு. அடுத்தடுத்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து இறங்கணும், ஆக்டர் ஆக்ட்ரஸை காஸ்ட் பண்ணணும். அது மட்டும் பத்தாது, ஆர்ட் டைரக்டர்ல இருந்து இன்னும் வந்துட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாரும் வேணும். ஏற்கனவே இவர் டைரக்டர் தானே இல்லைங்களா நம்ம சுபின். சோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இங்க வர வைக்கிறாங்க, ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறமாக எல்லாரும் சேர்ந்து லொகேஷன் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூபினும் இன்னும் சில பேர்லாம் கிளம்புறாங்க. நானும் வரேன்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றதுக்கு, இல்ல ஜெயா நீங்க இருந்துக்கோ, ப்ரொடக்ஷன் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு, அந்த ஒர்க்கை பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. ஜெயா கூப்பிட்டு கேட்கறாங்க, எனக்கு வந்து கால் தழும்பெல்லாம் இருக்கு, எனக்கு ஆக்சிடென்ட் இருக்குதுனால தான் நீ என்ன ஒதுக்கி வைக்கிறியான்னு கேட்கறதுக்கு, ஏச்சி அப்படியெல்லாம் கிடையாது, ஆக்சுவலா நம்ம ஒர்க்கை வந்து பிரிச்சு பண்ணணும், நம்ம 2 பேருமே டேரக்டர்ஸ் தான், பட் நம்ம ஒர்க்கை பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரம் ஒர்க் முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு இவர் சொன்னாலும் ஜெயாவோட மனசு சமாதானம் அடையறதுல. இந்த பக்கமாக ஹேனாவோட ஃப்ரெண்டு தாங்க காட்டுறாங்க. அந்த பையன் ஃபுட் டெலிவரி பண்றதுக்காக பைக்ல ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறப்ப சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது, ஃபுட் எல்லாம் கீழே விழுந்து சதறிடுது, அதனால டெலிவரியும் பண்ண முடியறது இல்ல, இந்த டெலிவரி சார்ஜ் இந்த பையனுக்கு கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம பயங்கரமா திட்டுறாங்க, ஒழுங்கா ஓட்ட மாட்டியா, செத்தா போயிட்ட, ஜஸ்ட் ஆக்சிடென்ட் தானே,
டைமுக்கு எப்படி கொண்டு ஃபுட்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி சைட் பயங்கரமா திட்டுறாங்க. அப்படி மனசு வெறுத்து போய் இந்த பையன் வருவான். இந்த பக்கம் ஹேனாவோட அம்மாவுக்கு தன் பொண்ணு கிட்ட இருக்கிற மாற்றம் புரிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த பையன் தான் இருக்கான் அப்படிங்கறதும் தெரிஞ்சு போச்சு. அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹேனாக்கு அம்மாவை விட்டு எதிர்த்து வெளியே வரணும்னு தோணுது. ஏன்னா எல்லாமே நம்ம சாய்ஸ் தானே, அம்மா சொல்றது வேற வழி இல்ல, கேட்கணுங்கிறது நம்ம சாய்ஸ் தான், இல்ல இது வெளியே வரணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது நம்ம சாய்ஸ் தான் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. அதனால அடுத்த ஒரு டிராமா என்னமோ இருக்குங்க. அதுல இவங்கள காசு பண்ணிட்டு வேற ஒரு ஹீரோ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா பேசி வச்சிருப்பாங்க. ஆனா ஹேனா இருந்துட்டு நான் வரமாட்டேன், நீ ஏன் போய்க்கோ அப்படின்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துடுறாங்க. அந்த அளவு கன்ஃபார்ம் தானே ஹேனா, கன்ஃபார்ம் தானே அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறமாங்க ஹேனாவோட ஃப்ரெண்ட் அந்த பையன் இருக்கான் இல்லைங்களா, அப்பாவை பாக்குறதுக்காக அவங்க வச்சிருக்கிற அந்த ஹோட்டலுக்கு போறாங்க. அப்பாவுக்கு பையனை பார்த்ததும் சரிடா நீ வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகல, ஆக்டர் ஆகலனாலும் பரவாயில்ல, திரும்பி வந்ததுக்கு நன்றி அப்படிங்கிறதுக்கு இல்லப்பா ஆக்சுவலா நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரல, உங்களை பார்க்கணும் போல இருந்தது அதான் திரும்பி வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த 10 வருஷம் அப்படிங்கிறது 9 வருஷம் தாங்க கடந்து போயிருக்கு. ஏன்னா 20 வயசு அப்படிங்கிறப்ப இவர் வீட்டு விட்டு வெளியே வந்தார். இப்போ இவருக்கு 29 வயசு தான். ஸோ இன்னொரு வருஷம் இருக்கு உங்க அப்பா சொன்ன டைம் பிரகாரம் பார்த்தா. அதுக்குள்ள நம்ம அப்பா நம்மள புரிஞ்சுக்கிட்டாரு, நம்மளுக்கான அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக ஹேனா கிட்ட பேசினதுனால தான் இவரும் வந்திருப்பாரு பாக்குறதுக்கு. ஆனா அப்பா இதுக்கப்புறம் இங்கே பிசினஸ் கத்துக்கோ அப்படிங்கிறப்போ இல்லப்பா நான் கிவ் அப் பண்ணிட்டு வரல, ட்ரை பண்ண தான் போறேன் அப்படின்ட்டு போவாரு. ஆனா அப்பாக்கு என்ன வருத்தமா இருக்கு அப்படின்னா நம்ம பையன் இவ்வளவு கஷ்டப்படுறான், அவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், அவனை நாம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா கிட்ட எதையும் வெளிக்காட்டிக்கல அப்படின்னாலும் மனசுக்குள்ள இருக்கிற வழியில தனியா போய் உட்காந்து அழுது திக்கிறாரு. அப்ப நம்ம ஜெயாவோட தம்பி தான் வந்து பாப்பாங்க. ஜெயாவோட தம்பி இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க இல்லையா, அந்த பையனோட அப்பா ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவர் வழியில பார்த்து லிஃப்ட் கொடுத்து டிராப் பண்ணிட்டு போறாங்க. அதுக்கப்புறமாங்க நம்ம ஜெயாக்கு என்னமோ தெரியல ஒரு சில உறுத்தல்கள் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்டோரி வைஸ் டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இங்க சில பேர் இருக்காங்க ஜெயா கூட ஒர்க் பண்றதுக்கு. ஆனா என்னமோ உங்களுக்கு ஒண்ணு உறுத்துது. அடுத்த லொகேஷன்ல பார்த்ததுக்கு அப்புறமாங்க சூபின் வந்துட்டு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமாக்க இந்த லொகேஷன்லாம் பார்த்துருக்கோம் ஜெயா, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கிறப்போ சுபின் எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறியா, இப்போ நான் என்ன பண்ணணும், ஓகேன்னு தலையாட்டணுமா நோன்னு தலையாட்டணுமா, அதே நீ தானே முடிவு பண்ற அப்படிங்கிறதுக்கு ஏன் ஜெயா இப்படி பேசுற அப்படின்னு அவர் கேட்கிறப்பதான் ஜெயா அப்படியே போல போலன்னு கொட்டுறாங்க. இங்க எல்லார்கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்க, நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, அதனால இந்த ப்ராஜெக்ட்ல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கியா, எனக்கு இப்படி கால் அடிபட்டிருக்கு அதனால லொகேஷன் பாக்குறதுக்கு இவங்க வரமாட்டாங்க, இவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, எந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியா. ஜெயானா அப்படின்லாம் சொல்லவே இல்லைன்னு அவர் சொல்ல, இல்ல நீ ஏதோ சொல்லியிருக்க ஆனா என்ன சொன்னேன்னு தெரியல, அதனாலதான் இவங்க யாரும் என்ன எதுவும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க, இவங்க உன்னோட டீம், இவங்க கூட நீ ஒர்க் பண்ணிருக்க, அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட்ல நானும் ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கேன், ஸ்கிரீன் பிளேயும் நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிற சமயத்துல இவங்களுக்கு எந்த கேள்வியுமே இல்லை எங்க கிட்ட, நீங்க எப்படி இந்த கதைக்குள்ள வந்தீங்க, நீங்க யாரு என்ன எதுவுமே கேட்க மாட்டேன்றாங்க. சொல்லு சுபின் என்ன சொன்ன எது சொன்ன அப்படிங்கிறதுக்கு ஜெயா சத்தியம் அப்படியில எதுவுமே சொல்லல அப்படின்னாலும் ஜெயாக்கு பயங்கரமா கோந்துடுதாங்கிறது கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் ஹேனாவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்களும் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணுவாங்க டிராமா மூவிஸ் எல்லாம். அவங்களுக்கு இந்த ஸ்டோரியோட ஸ்கிரிப்ட் வந்துட்டு கிடைக்குது. அதை படிக்கிறவங்களுக்கு அழுகழுகையா வருது. யாரு நம்ம ஹீரோ ஹீரோயின் எழுதின கதை தான் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இந்த காலகட்டத்துக்கு இந்த கதை ஒத்து வருமா, நல்ல ரொமான்டிக்கான மெலோ டிராமா தான், பட் ஒத்து வருமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த சமயத்துல மேனேஜர் வந்துட்டு மேடம் ரெடியா இருக்கு காரு கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. எங்க அப்படின்னா அந்த பையனை பாக்குறதுக்காக தான். தன் பொண்ணு ஹேனா கிட்ட இவன் தேவையில்லாம நெருங்குறானே, தேவையில்லாத ரூமர்ஸ் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனை நேரா பார்த்து பேசி விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க. இப்படி அம்மா கார்ல ஏறி வெளியே கிளம்பிட்டாங்க அப்படின்னதும் அங்க இருந்து ஹேனா வரா. ஹேனாவோட சத்துச்சும் கூட தான் இருக்காங்க. ஹேனா இங்க வர்றதுக்கான காரணம் அது அவங்க அம்மா இல்லாதப்ப அவங்க அம்மாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு வர்றதுக்கான காரணம் இவளோட சீல் அவங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கு. இவ என்ன கதை கூட கேட்கறது கிடையாது, அவங்க அம்மாவே எல்லாம் ஓகே பண்றாங்க இல்லையா, ஹேனாவோட சீல் இவங்களே வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் அது அம்மா கிட்ட இருக்க கூடாது, நாம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்க வந்திருக்காங்க. அப்பதான் இந்த ஸ்கிரிப்ட் நம்ம ஹீரோ ஹீரோயின் எழுதுன ஸ்கிரிப்ட் கண்ணுக்கு படுது. ரைட்டா 1-2 லைன் படிக்கிறப்ப உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் மொத்தமா உட்காந்து படிக்கிறாங்க. இந்த கதையில தான் ஹீரோயினா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கதை படிச்சு புடிச்சு போய் தானும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த கதையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க வந்து நடிச்சு எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணி பாத்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஹேனாவோட அம்மா இந்த பையனை பார்த்து மீட் பண்ண பேச வந்திருக்காங்க. அவ்வளவுதானே தவிர்த்து அதை தாண்டி என்ன ஆச்சு, இவர் ஒத்துக்கிட்டாரா இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னாரா என்ன விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கறத நம்மளுக்கு காட்டலைங்க. டீமோட சேர்ந்து டின்னருக்காக வெளியே கூப்பிட்டு வந்திருப்பாரு நம்ம ஹீரோ சுபின். அந்த சமயத்துல இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இந்த மாதிரி டின்னருக்கெல்லாம் பே பண்ண வேண்டியது ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சிஓவா இருக்கக்கூடிய ஜேடன் தான். ஜேடன் இங்க இல்ல என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்ல, இந்த மாதிரி ஒரு டிவி ஷோ வந்துட்டு நடக்குது, அது ரியாலிட்டி ஷோக்கு போயிருக்க, டேட்டிங் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறப்போ சரி இருக்கட்டும், பட் ஜேடனோட கார்டு இருக்கு இல்லையா நாம பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இல்ல உங்களையே பே பண்ண சொல்லிட்டாங்க. அப்படிங்கிற சமயத்துல இந்த டின்னர் மீட்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட ஜெயாவும் வராங்க. ஜெயாவால கோபத்தை வந்து நம்மளோட சூபின் கிட்டதான் காட்ட முடியதே தவிர இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வர முடியல. ஏன்னா இவங்களும் ஆசைப்பட்டு ஃபர்ஸ்ட் எழுதின கதையாச்சே. இந்த டீமோட கொஞ்சம் மெர்ஜாக பாக்குறாங்க. பட் அவங்க எல்லாரும் கொஞ்சம் நம்ம ஜெயாவை தள்ளி வச்சு பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதுல ஒருத்தர் ஜெயா உங்க மேஜர் என்ன, எந்த யூனிவர்சிட்டி போய் படிச்சீங்க அப்படி இப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா இப்ப இந்த கதைக்கு நீங்க டைரக்டரா இருக்கீங்க, ஸ்கிரீன் பிளேவும் பண்ணிருக்கீங்க, ஆனா எங்களுக்கு இருக்கிற டவுட் நீங்க ரிப்போர்ட்டர், எல்லாமே வந்து கான்ட்ராடிக்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஜெயாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு
ஜெயா ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமாங்க ப்ராப்பரா காலேஜ் போய் படிச்சாங்களா அப்படிங்கிறது கூட தெரியலங்க. அங்க ஜஸ்ட் சிரிச்சே மழுப்பிடுறாங்க. ஆனா அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க ஒருத்தர் வந்து வச்சிருப்பாங்க. அவருக்கு வந்து பயங்கர கடுப்பாகுது. பாத்ரூம் முன்னாடி நின்னுட்டு இன்னொருத்தவங்க கிட்ட இதே டீம்ல இருக்கிறவங்க தான் அவங்க கிட்ட பயங்கரமா கண்ணா பின்னான்னு கத்துவாங்க. இந்த ஜெயா என்னத்தை படிச்சு கிழிச்சான்னு தெரியல. ரிப்போர்ட்டராமா ஆனா டைரக்ஷன் பண்ண வந்து உட்காந்துருக்கா. எந்த யூனிவர்சிட்டியில படிச்சான்னு தெரியல அப்படிங்கிறப்போ அந்த கேட்டுட்டு இருக்கிற பர்சன் இப்பெல்லாம் டைரக்ஷன் பண்றதுக்கும் படிப்புக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கு? டைரக்ஷன் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்காதவங்க கூட டைரக்டரா மாறுறாங்க அப்படிங்கிற பேசுறாங்க. ஆனா பாத்ரூம்குள்ள இருக்கிறது வந்து ஜெயா. இந்த ஜெயாக்கும் சூபின் சாருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. இவங்க எப்படி இப்படி வந்தாங்கன்னு தெரியல. இப்படி ஒரு டேலண்டே இல்லாத எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதவங்க கூட நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னு கண்ணா அப்படின்னா இந்த மனுஷன் கத்த எல்லாத்தையும் கெட்டு ஜெயா வெளியே வருவாங்க. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கரெக்டா அங்கிருந்து போறப்போ சூபின் வருவாங்களா. சூபின் இப்படி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண முடியாது, எல்லா ஆளுங்க இருக்காங்க அப்படின்ட்டு போவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஐயோ ஜெயா கேட்டுட்டாங்களே அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல கேட்டா கேட்டு போட்டும் அப்படின்ட்டு இருக்கு. இது ஜெயா பெருசா எடுத்துக்கல. எகைன் டீமோட ஜாயின் பண்ணிக்கிறான். ஆனா அது சூபினுக்கு பிடிக்கல. அடுத்த நாள் பேசினவங்க எல்லாரும் உட்கார வச்சு மொத்த டீமையும் சேர்த்து உட்கார வச்சு இதை பாருங்க, இது வந்து இந்த கதையை ஃபர்ஸ்ட் எழுதினதே ஜெயா தான். நாங்க 2 பேரும் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ எழுதின கதை தான் இது. ஸோ இந்த கதையை எல்லாரை விட ஜெயாக்கு தான் நல்லா புரியும். அதனால நான் ஜெயா கூட சேர்ந்து ஒர்க் பண்றேன். டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரீன் பிளே இதுல எங்க 2 பேரோட பேரும் இருக்கு. இது போதும் நினைக்கிறேன். நாமெல்லாம் ஒரே டீமா இருக்கிறப்போ ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்க கூடாது. ஒருத்தரை தள்ளி விட்டு இன்னொருத்தர் வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரு மாதிரி நாசுக்கா அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. ஜெயாக்கு டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கனவு. இன்னும் சொல்ல போனா சூபினை விட டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஜெயாவோட ஆசையே கூட. அதனால இல்ல இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் கதையும் கூட நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. இவன் நம்மள ஏன் வந்து ஒரு விதத்துல தள்ளி வைக்கிறான், நம்மளுக்கு இந்த ஆக்சிடென்ட் ஆனது இதெல்லாம் பார்த்துட்டான் இல்லையா அந்த தழும்பெல்லாம், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எழுந்தவங்க ஸ்கூல் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வராங்க நம்ம சுபின் இங்கே நின்று பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரவுண்ட் ஒரு 4-5 ரவுண்டு நல்லா ஓடி வராங்க. ஸ்டேஜுக்கு மேல மூச்சரிக்கிறப்பதான் நிறுத்துறாங்க. பாத்தியா நான் எவ்வளவு ரவுண்டு போனேன், அன்னைக்கு எனக்கு வலிக்கல, நான் மயக்கம் போட்டு விழல, எனக்கு வந்து கால் வலிக்கிற மாதிரியோ இல்ல என்னோட தழும்புல இருந்து ரத்தமோ எதுவுமே வரல, நான் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். இதுக்கப்புறமாக லொகேஷன் பார்க்க போறதுக்கு நான் எதுக்கு அப்படின்னாலும் யோசிக்காத, எனக்கு கம்ஃபர்ட்டா வச்சுக்கணும்னு நினைக்காத, என்னால முடியும், நான் பண்றேன். அது மட்டும் இல்லாம நான் ரிப்போர்ட்டரா ஒர்க் பண்ணப்போ கூட நான் நிறைய இடங்களுக்கு போக வர வேண்டி இருந்தது. சமயங்கள்ல நான் மலையேற வேண்டியதாக இருந்திருக்கு. நிறைய ஒர்க்கை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அது நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. இது நம்மளோட கதை, நம்மளோட ப்ராஜெக்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறப்போ நம்ம சூபின் அப்படியே கையை பிடிச்சிட்டு டக்குன்னு வந்து ஜெயாவை கிஸ் பண்ணிடுவாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்போ இதை நான் உனக்கு பண்ணணும்னு நினைச்சேன் ஜெயா. இப்பதான் அது கம்ப்ளீட் ஆச்சு, ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப அவ்வளவுதானே, எல்லாம் அவ்வளவுதான், இதோட நம்ம ஃபர்ஸ்ட் லவ் அந்த இது எல்லாத்தையும் விட்டுடலாம். இதுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ என்னமோ இவங்க ஃபர்ஸ்ட் லவ்க்கு இவங்க 2 பேரும் வந்து ப்ராப்பரான ஒரு குட் பை எண்டிங் கொடுத்த மாதிரி இருக்கு. இவங்க ப்ராப்பரான குட் பை எண்டிங்கோட பிரியல. அவருக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியல. இவங்க போய் பார்க்க போனாங்க, இவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது அப்படிங்கிறது நம்மளோட ஹீரோக்கு தெரியல. ஒரு மாதிரி எல்லாம் அப்படியே பாதியிலே அந்த போன மாதிரி தானே இருந்தது. பட் இப்போ அதுக்கான ப்ராப்பரான எண்டிங் கொடுத்த மாதிரி இருக்கு. நம்மளுக்குள்ள ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் லவ் நம்ம 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணிக்கிட்ட அதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமாக இந்த கதையை எழுதின 2 பேருமே நம்ம ரைட்டர்ஸ், ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்கோம், டைரக்ட் பண்ண போறோம், கோ டைரக்டர்ஸ் நம்ம இதுக்கப்புறமாக டிராவல் பண்ண போறோம். இதுக்கப்புறம் ஒர்க் பண்ற சமயத்துல நம்ம கொலிகா மட்டும் நடந்துக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட இந்த முதல் காதலுக்கு இந்த முத்தத்தோட ஒரு எண்டிங் வச்ச மாதிரி இருக்கு. இத ஜெயாவும் ஏத்துக்கிறாங்க. எஸ், அதுதான் நல்லது. அப்பதான் இந்த கதையை வந்து நம்ம நல்லா டைரக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜெயா வருவாங்க. ஆனா ஜெயாக்குள்ள வருத்தம் இருக்கு, அழுகழுகியாவும் வருது. ஏன்னா இது வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல இவங்க 2 பேருக்கும் இடையில அந்த ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயமா இருந்துகிட்டே இருந்தது. அதுக்கு தான் ப்ராப்பரான எண்டிங் கொடுத்த மாதிரி இருக்கு. அதுதான் ஜெயாக்கு கஷ்டமா இருக்கு, சூபினுக்கும் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீக் தாங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வீக் மண்டே டியூஸ்டே வந்து எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம வெட்னஸ்டே ஆர் தர்ஸ்டே பார்க்கலாங்க.